குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நம்ம பையிங் சீக்ரெட் சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண பைசல் இண்டிகேட்டரை பத்தி வரிசையாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் பாருங்க, லைவ் டெமோ வி காட் 50 பாயிண்ட்ஸ் இன் 20 minutes. ஸோ அதை நீங்க பாருங்க, நம்ம வந்து எப்படி 50 பாயிண்ட்ஸ் வந்து 20 minutesல எடுத்தோம் அப்படின்றத நம்ம லைவா நம்ம காமிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட இது முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இதெல்லாம் நாங்கள் லைவாவே காமிச்சோம். எப்போ சிக்னல் வருதோ அதெல்லாம் நாங்கள் லைவாவே காமிச்சோம். இந்த பாயிண்ட்லாம் லைவா காமிச்சோம். நாங்கள் பாதிலேயே எங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்தோடனே நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், அதாவது லைவை க்ளோஸ் பண்ணிட்டோம். இது பாருங்க, எங்கேயோ போயிடுச்சு, இமேஜினே பண்ண முடியல. நீங்க அந்த லைவ் வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரி, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில இன்னைக்கு நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ட்ரி இங்க வந்திருக்கு. இது டிலேனால, டைம் டிலேனால அந்த பையின்ற இதுக்கான இங்க என்ட்ரி ஆயிருக்கு 165 பாயிண்ட். நான் இந்த லைவ் வீடியோல நான் இதை காமிச்சிருக்கேன். 165, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, -20. சரிங்களா? இங்க நோ கெயின் நோ லாஸ். $140 வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் 140 + 90, இது 90யா? இது என்ன வந்திருக்கு? 90 + 140 + 90 230. 230ல இந்த என்ட்ரில ஒரு 3 என்ட்ரி போச்சு. ஒரு 30 மைனஸ் பண்ணா கூட உங்களுக்கு 200 ப்ராஃபிட் இதுல. சரிங்களா? நான் கொஞ்சம் வேகமா காட்டுறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் புட் ஓபன் பண்ணிருக்கேன். புட்ல காலையில இருந்து என்ட்ரியே வரல. இங்க ஒரு என்ட்ரி வந்திருக்கு, இது 10 பாயிண்ட் லாஸ். அப்போ 210. இங்க ஒரு என்ட்ரி 200 ப்ராஃபிட் இது வரைக்கும். கால் புட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் நானு. இங்க பாருங்க, இதுல ஒரு 88, ஒரு 18 வச்சா கூட 280 ப்ராஃபிட். ஸோ பேங்க் நிஃப்டியில நான் மார்னிங் இருந்து 280 rupees நான் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன். 280 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது இப்படிதான் ட்ரேட் பண்ணுவோம். கால் இங்கிட்டு இருக்கும், புட்டு இங்க இருக்கும். இங்கிட்டு பை வந்தா இங்கிட்டு போ, இங்கிட்டு பை வந்தா இங்கிட்டு போ. ஸோ ரெண்டுலையுமே தான் நம்ம ப்ராஃபிட் காட்ட முடியும். சரிங்களா? ஏன் நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன ரெண்டுலையுமே ப்ராஃபிட் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் வச்சு உட்கார முடியாதுல்ல. சரியா? நம்ம கால் சைடு என்ட்ரி வந்தா கால் எடுக்க போறோம், புட் சைடு என்ட்ரி வந்தா புட் சைடு எடுக்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ வந்து 280 பாயிண்ட் ப்ராஃபிட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் வீடியோ பாருங்க, நிப்டியில நான் 200 ப்ராஃபிட் காமிச்சிருப்பேன். சரிங்களா? இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, இது வந்து நம்ம 1000 ரூபாய் வச்சாலும் 1000 இன்ட்டு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு லாட் வந்து 60ன்னு எடுத்துக்கிட்டேன். இன்ட்டு எவ்வளவு ப்ராஃபிட்? 280. சாரி, 60 இன்ட்டு 280 16,000 ரூபாய். ஸோ 60,000 போட்டு நம்ம 16,000 ரூபாய் எடுக்கணுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சாதாரண விஷயங்களா அது? எந்த ஒரு இண்டிகேட்டராலும் இந்த மார்க்கெட் நான் டீச் பண்றேன், லட்சக்கணக்கா கொடுங்க, 10,000 20,000 கொடுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வருவாங்க, இந்த இஎம்ஐ கிராஸான ட்ரேடடு, இது கிராஸான ட்ரேடடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எங்களுடைய கோட் மட்டுமே பாத்தீங்கன்னா, இந்த கோடோட ஸ்கிரிப்ட் பாருங்க, எவ்வளவு தடவை நாங்க எடிட் பண்ணிருக்கோம் பாருங்க. 119 டைம் இதோட வெர்ஷன். 120 டைம்ஸ் நாங்க ஸ்டடி பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி ஒரு நல்ல இண்டிகேட்டரை உங்களுக்கு ஃபைனலா நாங்க கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா எங்களுக்கு பிங் பண்ணுங்க. நன்றி.